السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகளுக்கு முழுமையான சொந்தக்காரன் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்று சான்று பார்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுவதற்கு முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டும் என்றும் சான்று பார்ந்தவனாக, ரியாலுஸ் சாலிஹீன் என்ற ஒரு கிதாபு நபிமொழி கிரந்தம் இருக்கிறது. இந்த கிரந்தம் அதாவது முத்தூன், அதாவது அடிப்படை கிரந்தம் அல்ல, அடிப்படை கிரந்தங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அதாவது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவங்க சுமார் 50க்கும் மேற்பட்ட கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அதே போல் சஹீஹ் முஸ்லிம் என்கிற கிரந்தத்துக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு இமாம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த உயர்ந்த இடத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா குடியமர்த்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும், அதே போல் இந்த வகுப்பை கேட்கக்கூடிய உங்களுக்காகவும் நான் துஆ செய்தவனாக. இந்த ரியாலுஸ் சாலிஹீன் என்ற கிதாபு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இது பெரும்பாலும் இந்த அத்தர்கீப் வத்தர்ஹீப், ஆர்வமூட்டுதல், ஆசைப்படுத்துதல், அதே போல் எச்சரிக்கை செய்தல் போன்ற பல செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் ஃபதாயில், அமல்கள் செய்யும்போது அதுக்கு என்ன கூலி கிடைக்கும் என்ற ஃபதாயில் அல் அமால், அமல்களுடைய நற்கூலிகள் சம்பந்தமாக, இப்படி பல்வேறு விஷயங்களை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த கிதாபில் தொகுத்திக்கிறாங்க. இது முக்கியமான ஒரு கிதாப். அவங்களோட அந்த இஹ்லாஸ், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த இஹ்லாஸான எண்ணம், சில போது அந்த கிதாபுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய ஒரு நியாமத் என்னன்னு சொன்னால், அந்த கிதாபு இன்றைக்கு உலகத்தில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான பள்ளிவாசல்களில் அந்தந்த பள்ளிவாசல்களில் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழி பேசுகின்ற பள்ளிவாசல்களில் அந்த மொழியில் பெரும்பாலும் இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த புத்தகம் அவ்வளோ முக்கியமான ஒரு செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கிதாப். நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்க, ஆனால் வாசிக்கிறாங்க இல்லை. நிறைய பள்ளிவாசல்கள் இருக்குது, அது அப்படியே அநாத கோலமாக நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். முக்கியமான ஒரு கிதாப். எனவே தான் இந்த கிதாபு பல வகைகளிலும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இந்த கிதாபுக்கு சேவை செய்யப்பட்டிருக்கு. பலர் இந்த கிதாபை தஹ்கீக் பண்ணிக்கிறாங்க. அண்மையில் மறைந்த நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் உட்பட, அதே மாதிரி ஹதீஸ் கலையின் மிகப்பெரிய வல்லுநர் ஷுவைபுல் அர்னவுத் போன்றவர்கள் இதற்கு தஹ்கீக்னா என்ன, சில ஹதீஸுகளுடைய தரங்களை பலவீனமாக அல்லது ஹசன் போன்ற தரத்தில் உள்ள ஹதீஸுகளை பிரித்தெடுத்திருக்கிறார்கள். அதில் அடிக்குறி போட்டுக்கிறாங்க, இந்த ஹதீஸ் தரமானது. ஏன்னா புகாரி முஸ்லிம் மட்டுமல்ல, அது பல திர்மிதி, இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற பல கிதாபுகளில் இருந்து தலைப்பு வாரியாக இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இதை தொகுத்திக்கிறாங்க. எனவே இந்த கிதாபில் வரக்கூடிய ஹதீஸுகள் புகாரி முஸ்லிம் மட்டுமல்ல, ஏனைய கிதாபுகளிலும் வந்திருப்பதனால் அந்த ஹதீஸுகளின் தரங்கள் என்னென்று தஹ்கீக் பண்ணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிக நீண்ட நாட்களாக இந்த கிதாபுக்கு நூற்றுக்கணக்கான விரிவுரைகள் இந்த கிதாபுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஒரு கிதாப் இருப்பது போல இந்த ரியாலுஸ் சாலிஹீனுக்கு நிறைய விரிவுரை நூல்கள் அரபுல இருக்குது. அந்த விரிவுரை நூல்கள் எதுவுமே தமிழில் இதுவரைக்கும் வரையில்லை. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுக்கு மட்டும் ஒரு சில தௌபா வரைக்குமான அந்த விஷயங்களை இந்தியாவைச் சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ இந்த விரிவுரைகளை பொறுத்தவரையும் அதிலே பலர் கடந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போ நவீன காலத்தில் மறைந்த ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அதே மாதிரி ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்துல் ரஸாக் அல் பத்ரி, இப்படி பலரும் இதுக்கு விரிவுரை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த கிதாபை ஏன் நம்ம மக்களுக்கு படிப்பிக்கணும்னு நினைச்சோம்னா, இந்த கிதாபை முழுமையாக ஒரு ஆள் வாசித்து முடித்தா அவர் அமலில் நிறைய ஆர்வங்கள் ஏற்படும். குர்ஆன் ஓதுவதில், தர்மம் கொடுக்கறதுல, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து கொள்கிற அந்த பொறுமை விஷயத்தில், அதே மாதிரி அமல்களில் ஆர்வப்படுறது, அதே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு, அல்லாஹ்வை பற்றிய பயம், இந்த உலக வாழ்க்கை அதனுடைய விபரீதங்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த கிதாபில் உள்ளடங்கி இருக்கிறது. தலைப்பு ரீதியாக பார்த்தா நிறைய. இந்த கிதாபினுடைய அறிமுகத்தை நான் என்னுடைய ரியாலுஸ் சாலிஹீன் என்ற இந்த பாட 3 வருஷத்துக்கு முன்னால் நான் செய்த இந்த 1ஆம் 2ஆம் பாகத்தில் பெரும்பாலும் இந்த கிதாபை பற்றிய அறிமுகம் நான் செய்திருக்கேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த லிங்கை நான் உங்களுக்கு கடைசியில் போடுறேன், நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம். நாம் இன்னைக்கு படிக்க போகிறது நமது இந்த ரியாலுஸ் சாலிஹீன் தொடருடைய 60வது தொடர். 59 வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல செஞ்சிருக்கேன். 60வது தொடரில் பாபு சபுர், பொறுமை என்ற அந்த பாடத்தில் நாங்கள் கடைசியாக 43வது ஹதீஸை பார்த்தோம்.
அல்லாஹ் தாலா யாரை விரும்புகிறானோ அவங்கள சோதிப்பான் என்று அந்த ஹதீஸை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 44வது ஹதீஸ். அப்போ 60வது தொடரில் பாபு சபரில் 44வது ஹதீஸை நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அப்போ இந்த ஹதீஸை முதலாவது நாங்கள் வாசிப்போம். இந்த ஹதீஸை வாசிக்க முதல்ல ஒரு சுருக்கத்தை சொல்கிறேன். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் தான், என்ன இதில் முக்கியமான ஒரு தகவல்னு சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய ஒரு சம்பவம், ஒரு குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை ஒரு மகன் தன்னுடைய தாயின் கணவர் அவங்களுக்கு இடையில் நடந்த ஒரு விஷயத்தில் அவங்க எப்படி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக இருந்தாங்க என்று நபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை இந்த ஹதீஸில் அறிவிக்கிறாங்க. யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? உம்மு சுலைம் என்ற பெண்மணி, முக்கியமான ஒரு நபித்தோழி ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களோட மகன் தான் அனஸ். தன்னுடைய தாய், அதாவது அந்த தாயை திருமணம் செய்த அபூ தல்ஹா, அவர் முக்கியமான ஒரு நபித்தோழர். அதாவது இஸ்லாமிய வரலாற்றில் பெயர் குறிப்பிட்டு முக்கியமான நபியோடு நெருக்கமாக இருந்த, மிகவும் பல இக்கட்டான கட்டங்களில் நபிக்கு தோழமையாக மட்டுமல்ல, நபியுடைய உயிரை தன் உயிரை கொடுத்து, அதாவது முன்னுக்கு நின்று தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு பாதுகாத்தவர் தான் இந்த அபூ தல்ஹா. ஊது போர்க்களத்தில் உங்களுக்கு அவர் வரலாறு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஃபெமிலியுடைய, ஒரு குடும்பத்துடைய சம்பவம், அவங்களோட முன்மாதிரி, அவங்க எப்படி தங்களுடைய பாதிப்பின் போது நடந்து கொண்டாங்கன்றதை தெரிய வைக்கிறது தான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சப்ர் என்ற பாடத்தில் இந்த செய்தியை கொண்டுட்டு வரோம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இது கண்டிப்பாக இந்த ஹதீஸை முழுசாக கேட்கணும். முதலாவது நாங்கள் ஹதீஸை மொழிபெயர்த்த பிறகு அந்த ஹதீஸில் வரக்கூடிய ராவிகள் அனஸ் ரலியல்லாஹு அவங்க யார், அதே மாதிரி அபூ தல்ஹாண்டா யார், உம்மு சுலைம்டா யார், இந்த 3 பேரை பற்றி, ஏன்னா ஹதீஸில் சம்மந்தப்படுறதால நம்ம அதை சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹதீஸில் இருந்து நம்ம பெறக்கூடிய பாடங்கள் என்னன்றதை படிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, இது புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து, அதே மாதிரி முஸ்லீமில் வரக்கூடிய 2 ரிவாயத்துகளை இந்த ஹதீஸினுடைய முழுமையான ஹதீஸுக்காக வேண்டி புகாரிலையும் முஸ்லீம்லையும் வரக்கூடிய 2 ரிவாயத்துக்களை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கொண்டு வந்துக்கிறார். முதலாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான இப்னு லி அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா அதாவது தன்னுடைய தாயின் கணவன். நம்ம ஊர் பாசையில் சொல்லணும்னா தாயை திருமணம் முடித்தவர்னா இப்போ சாச்சான்னு சொல்லலாம். அபூ தல்ஹா வந்து கான இப்னு லி அபி தல்ஹா, அபூ தல்ஹாவுக்கு ஒரு குழந்தை இருந்து. அப்படின்னா யார்? அனஸுக்கு தாயுடைய மகன், அம்மாவுடைய மகன், பாப்பா வேற, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாப்பா வேற. அப்போ அபூ தல்ஹாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு தன்னுடைய சகோதரனை பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறான். கான இப்னு லி அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யஷ்தகி, அது நோய்வாய்ப்பட்டு இருந்தது. இது நோய்வாய்ப்பட்டு இருந்தது. நோய்வாய்ப்படுற நேரத்தில் ஃபஹரஜ அபூ தல்ஹா, அபூ தல்ஹா வீட்டை விட்டு போயிட்டார். ஒரு தேவைக்காக ஒரு வியாபாரத்துக்காக போயிட்டார். ஃபகுபித ஸபி, அந்த நேரத்தில் புள்ள மூத்தா போயிட்டு. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, பாப்பா இல்லை, புள்ள மூத்தா போயிட்டு. இது யாருடைய புள்ள? அபூ தல்ஹா. தாய் யாரு? உம்மு சுலைம். சில நேரத்தில் வந்து அபூ தல்ஹாவுடைய குழந்தைய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹா முடிச்சதால அபூ தல்ஹாவுடைய குழந்தைய தான் பார்த்து மூத்தா போயிட்டு நினைச்சிடப்படாது. தாய் உம்மு சுலைம் தான். அப்போ ஃபலம்மா ரஜா அபூ தல்ஹா, அபூ தல்ஹா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில், அந்த சின்ன குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் அபூ உமைர்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையோட விளையாடுவாங்க. அபூ உமைர் என்னாச்சு, அவனோட சிட்டுக்குருவிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அந்த சின்ன 5 வயசுல தான் அந்த சம்பவம் நடக்குது. அந்த குழந்தை மூத்தா போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமைரை காண்ற நேரத்தெல்லாம் என்ன அவனை சிட்டுக்குருவிக்கு என்ன நடந்ததுன்னு விசாரிப்பாங்க. அன்பாக இரக்கமாக அந்த சின்ன பிள்ளையோட விளையாடுவாங்க. அந்த குழந்தை தான் இந்த நேரத்தில் மூத்தா போகுது. அந்த குழந்தை மூத்தாகின உடனே அபூ தல்ஹா வந்து தன் மனைவிட்டு கேட்குறாங்க, மா ஃபஅல இப்னின்றாங்க. இந்த மூத்தாகின விஷயம் வெளியில் போயிட்டு வந்த அபூ தல்ஹாவுக்கு தெரியாது. போனதுக்கு பிறகு மௌத்து. அப்போ திரும்பி வந்து முதலாவது வாப்பா என்ன கேட்பாங்க? பிள்ளைக்கு என்ன நிலைமை, பிள்ளை எப்படி இருக்குதுன்னு கேட்பாங்களா இல்லையா? உண்மையே கேட்பாங்க. அப்போ அதே மாதிரி கேட்குறாங்க, மா ஃபஅல இப்னி, ஏன்னா மகனுக்கு என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. கால உம்மு சுலைம் வஹிய உம்மு ஸபி, உம்மு சுலைம் கால சொன்னாங்க, அவங்க தான் தாய், அவங்க தான் அந்த பிள்ளையோட தாய். வஹுவ அஸ்கனு மாக்கான், அது முன்பிருந்ததை விட அமைதியாக இருக்கிறது அல்லது அமைதியாக உறங்குகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அபூ தல்ஹா என்ன நினைப்பாரு? முன்பை விட நல்லா சைலண்டாக நல்லா இருக்குல்ல அப்படின்னா உள்ள அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கொஞ்சம் குணமாயிட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கட்டுன்றதுக்காக வேண்டி தான் உம்மு சுலைம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்றது அந்த சம்பவத்தை ஃபுல்லாக படித்தா உங்களுக்கு வழங்கும். என்ன சொல்கிறாங்க? வஹுவ அஸ்கனு மாக்கான், முன்பிருந்ததை விட மிக அமைதியாக அது என்ன செய்யுது, தூங்குது அப்படின்னு தன்னுடைய கணவர் அபூ தல்ஹாவுக்கு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், வந்த உடனே புள்ள மூத்தா போய்த்துன்னு சொன்னால் என்ன செய்வார்? கணவர் பெரும் கவலைப்படுவார், அதிர்ச்சி அடைவார். அது அவருக்கு ஒரு பெரிய டென்ஷனான மெசேஜாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அபூ தல்ஹா என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், புள்ள நல்லா அமைதியாக தூங்குதாக்கும் அப்படின்ட்டு ஒரு டபுள் மீனிங்கில் அதை விளங்கிட்டாங்க. அப்போ உடனே ஃபகர்ரபத் இலைஹில் அஷா, உடனே உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்கன்னா, கணவர் வெளியிலேருந்து வந்திக்கிறார் தானே, இரவு சாப்பாட்டை கொடுக்குறான். ஃபத்தஹஷா, அவர் இரவு சாப்பாட்டை என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார். சும்மா அசாப மின்ஹா,
பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இல்லறத்திலும் ஈடுபடுகிறார்கள். ஃபலம்மா ஃபரக காலத், அந்த சாப்பிட்டுட்டாரு, தன்னுடைய இல்லற தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரு சபிய, குழந்தையை நல்லடக்கம் செய்து விடுங்கள் என்று அந்த கணவர்கிட்ட சொல்கிறான். உள்ள மூத்தா பைத்தது சொல்கிறான். இந்த செய்தி, இந்த சம்பவத்தை எப்படி உரையாடினாங்கன்னு சஹீஹ் முஸ்லிம்ல இன்னும் விளக்கமாகும். அதை நீங்கள் அடுத்த ரிவாயத்தில் நான் சொல்கிறேன். ஃபலம்மா அஸ்பஹ அபூ தல்ஹா, அடுத்த நாள் காலையில் அபூ தல்ஹா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு, நடந்த விஷயத்தை சொன்னார். இப்படி தான் பாருங்க, நான் இரவு பயணம் போயிட்டு வந்தேன், உள்ள ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னு சொல்லி உம்மு சுலைம் சொல்லிட்டாங்க. நான் சாப்பாடு வேறு சாப்பிட்டேன், நான் இல்லறத்தில் வேற ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ஃபகால் அர்ரஸ்துமுல் லைலா, கேட்டாங்க, இன்று இரவு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களா அப்படின்னு. கால நாம் ஆமாம் ஈடுபட்டோம். கால் அல்லாஹும்ம பாரிக் லஹுமா, யா அல்லாஹ் இவர்களுடைய இந்த இரவிலே நீ பரக்கத்து செய்து விடுவாயாக என்று அந்த இரவிலே நடந்த சம்பவத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த இரவில் யா அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய். ஃபவலதத் குலாமன் ஃபகால லி அபூ தல்ஹா, அப்போ என்ன செய்கிறாங்க உம்மு சுலைம், கொஞ்ச நாள் கழித்து ஒரு குழந்தையை பெறுறாங்க. அந்த இரவிலே அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டதன் மூலமாக அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தையை உம்மு சுலைம் என்ன செய்கிறாங்க, ஈண்டெடுக்கிறார்கள். அப்போ அபூ தல்ஹா சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு, இதை நீங்கள் கொண்டு சென்று ரசூலுல்லாஹ்ட்ட போங்க அப்படின்னு அனுப்பி அதோட சில ஈச்சம்பழங்களையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. வேற அறிவிப்பில் உம்மு சுலைம் அனுப்பினாங்கன்னு வருது, அபூ தல்ஹாவும் அனுப்பினாங்கன்னு வருது. அப்போ தாய் தந்தை ரெண்டு பேரும் தான் அனுப்பிக்கணும். அப்போ ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ அந்த குழந்தை எவ்வளோ உடனே கிடைக்கல, அந்த குழந்தை சிறிது காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் இருக்கும்போது உம்மு சுலைம் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த பிரசவ நோய்வாப்படுறாங்க. பிறகு அமைதி அடைஞ்சு ஊருக்கு வந்து அந்த குழந்தை கிடைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த குழந்தையை கொண்டு வந்த நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு யார், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹாதிம், பணியாளராக இருந்தார். அதை நான் தனியாக சொல்லுவேன். அப்போ கேட்குறாங்க வந்து மஅஹு ஷை, இந்த குழந்தையோட என்ன சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுக்கிறாங்களா? கால நாம், சொல்கிறாங்க தமராத்துன், சில ஈச்சம்பழங்கள் இருக்கிறது. ஃபஅகதஹ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமதகஹா, ரசூலுல்லாஹ் அதை எடுத்து வாயில் வச்சு மெல்றாங்க. மென்றதை அதை, ஏன்னா ஈச்சம்பழத்தை அப்படியே கொண்டு பிறந்த குழந்தைய வாயில் வச்சிடக்கூடாது, அது வந்து ரஃப்பாக இருக்குது, முழுங்கையில் அது பிள்ளைக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து மென்று ரசூலுல்லாஹ்வோட எச்சில் கலந்த அந்த என்ன செய்கிறாங்க, அந்த ஈச்சம்பழத்தை சும்மா அகதஹா மின் ஃபீஹி ஃபஜஅலஹா ஃபீ ஸபி, பிள்ளையில் அந்த வாயில் வச்சு விட்றாங்க. தும்ம ஹன்னகஹு வஸம்மாஹு அப்துல்லா, அதுக்கு அப்துல்லா என்று பேர் வச்சுக்கலாம். இது வந்து புகாரில் வரக்கூடிய ரிவாயத். இதே செய்தி சஹீஹ் முஸ்லிம்லேயும் வருது. அப்போ சுருக்கம் என்னன்னு கேட்டால், அபூ தல்ஹா உள்ள சுகமில்லாத நேரத்தில் ஏதோ ஒரு பயணத்தில் அல்லது ஒரு வியாபாரத்தில் வெளியே போயிட்டாங்க. வந்து தன்னுடைய மனைவி உம்மு சுலைம்கிட்ட வந்தோடனே என்ன கேட்குறாங்க, புள்ள எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாய் சொல்கிறாங்க, முன்பை விட அமைதியாக இருக்கிறது. தாயுடைய நோக்கம் வந்து ரொம்ப அமைதியாக போய்த்துன்னா மூத்தா போய்த்துன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மூத்துண்டு விளங்கக்கூடாது, அதனால் அஸ்கனுன்றாங்க, அது மிக அமைதியாக இருக்கிறது என்ற இன்னொரு விதமாக விளங்கக்கூடிய விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வந்த உடனே, கணவர் வந்த உடனே அவர் டென்ஷன் ஆகக்கூடாது, அவர் சாப்பிடாம வைக்கப்படாது, அவர் கவலைப்படப்படாது, அவருடைய வெளியிலேருந்து வரக்கூட என்னென்ன தேவைகளோடு வரும். இது ஒரு பெண்ணுடைய ஒரு சாதுரியமான ஒரு நிலை. தனக்கு எவ்வளோ கவலை இருக்கும் அவ்வளோத்தையும் மறைச்சிக்கிட்டு தன் கணவர் கவலைப்படக்கூடாதுக்காக வேண்டி இப்படி செய்கிறாங்க. அப்போ எல்லா விஷயம் முடிஞ்ச உடனே விஷயத்தை சொல்கிறாங்க. இது வேறு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்படின்னு சொன்னால், இந்த அதாவது இந்த அப்துல்லா என்று குழந்தைகள, அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் 9 குழந்தைகள் இருந்தாங்க. 9 பேரும் குர்ஆனை மன்னன் செய்த ஹாஃபில்கள் என்று இதில் ஒரு ரிவாயத்தில் ஒரு ராவி அறிவிக்கிறாங்க. அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன். அப்புறம் முஸ்லீமில் வரக்கூடிய, நான் சொன்னது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு, மாத்த இப்னுல் அபி தல்ஹா, எப்படி வருதுன்னா தெளிவாக வருது. இந்த ஹதீஸ் எப்படி நடந்த இந்த விஷயம் தெளிவாக வருது. அபூ தல்ஹாவுடைய ஒரு குழந்தை மூத்தாகிவிட்டது. எந்த குழந்தை? மின் உம்மி சுலைம், உம்மி சுலைம் ஊடாக, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் இருக்கிறாங்களே, உம்மு சுலைம் ஊடாக கிடைச்ச ஒரு குழந்தை மௌத்தாகி விட்டது. அதாவது ஃபகாலத் லி அஹ்லிஹா, உடனே உம்மு சுலைம் அந்த நேரத்தில் அபூ தல்ஹா இல்லை, உரிய இடத்துல இல்லை, அவங்க வெளியே விட்டாங்க. அப்போ உடனே உம்மு சுலைம் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, லா துஹத்திசு அபா தல்ஹா பி இப்னிஹி ஹத்தா அகூன அன உஹத்திசுஹு, நான் இந்த செய்தியை அபூ தல்ஹாக்கு சொல்கிற வரைக்கும் அவர் வந்த உடனே நீங்கள் யாரும் சொல்லிடப்படாது அப்படின்னு. ஃபஜா அபூ தல்ஹா கொஞ்சம் நேரத்தில் வாரார். ஃபகர்ரபத் இலைஹி அஷா, சாப்பாடை என்ன செய்கிறாங்க. அப்போ அவர் கேட்டிப்பார் வந்த உடனே, என்ன மாதிரி புள்ள ரொம்ப அமைதியாகிக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா சஹீஹ் முஸ்லிமில் அந்த செய்தி வராட்டியாலும் அதனோட தொடர்புள்ள விஷயங்கள்லாம் வருது. அப்போ சாப்பாடை கொடுக்குறாங்க. அக்கல ஓ ஷரீப, நல்லா குடித்தாரு, நல்லா சாப்பிட்டாரு. சும்ம தசன்னஅத் லஹு அஹ்ஸன மா கானத் தசன்னஉ, அதாவது உம்மு சுலைம் முன்பு தன்னை அலங்கரித்துக் கொள்வதை விட மிக அழகாக தன்னை அலங்கரிக்கிறாங்க. ஒரு தாய் புள்ள மூத்தா போச்சு, அந்த மூத்தா போன புள்ளைய வச்சுக்கிட்டு தன்னை அலங்கரித்து தன் கணவனுக்கு அவனுடைய தாம்பத்திய தேவைக்காக தன்னை கொடுக்குறண்டா எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு செய்தின்னு நீங்கள் பார்க்கணும். புள்ள மூத்தா போனால் எப்படி மனநல் இருக்கு ஒரு தாய்க்கு. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த தாய் இறக்கமில்லாத தாய்ன்னு?
அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கும் சொல்லாதீங்கன்னு ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கிட்ட சொல்லி போட்டு அவர் வந்த உடனே அவருக்கு இதெல்லாம் பெண்கள் படிப்பினை பெற வேண்டிய சில இடங்கள் வழங்குதாசர் தன் கணவனோடு எப்படி நடந்து கொள்ளணும், தன் கணவன் வெளியில் பல பிரச்சனைகள் வரும்போது வீட்டுக்கு வந்த உடனே அவரை எப்படி அரவணைக்கணும், எப்படி உணவு கொடுக்கணும், எப்படி அவரை தேவையை நிறைவேற்றணுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் வழங்குதாஸ் சொல்லுது. இன்றைக்கி என்ன வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான், ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தோன்னு நிறைய கணவன்மார் நினைக்கிற மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. முன்பை விட தன்னை அலங்கரித்து கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க தாம்பத்தியத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டாங்க. ஃபலம்மா அன் ராஜ், இப்போ மனைவிக்கு விளைச்சு அன்னஹு கது ஷபிஅ, அதாவது வயிறு நிறைஞ்சிட்டு அவர் தன்னுடைய வெளியில் போயிட்டு வரும்போது பலவிதமான எண்ணங்களோட மனுஷன் வருவான் தானே. அப்போ அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தன்னுடைய உணர்வுகளை என்ன செஞ்சிட்டார், அவர் குறைத்து கொண்டார். அப்போ இப்போ ரிலாக்ஸாக இருக்கிறார் அப்படின்றத உணரும் போது அந்த பெண்மணி உம்மு சுலைம் அபூ தல்ஹாட்ட கேட்குறாங்க, யா அபா தல்ஹா, அபூ தல்ஹாவை அரைட், நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்கணுமா? ஒரு சமூகம் வந்து லவ் அன்ன கௌமன் ஆரு ஆரியத்தகும் அஹ்ல பைத், ஒரு வீட்டார்கிட்ட கொண்டு போய் தங்களுடைய அமானிதத்தை கொண்டு வச்சுக்கொள்ளுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அமானிதமாக ஒன்று வைக்கிறாங்க. இப்போ தலபு ஆரியத்தகும், பிறகு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வச்சதை கொஞ்ச நாளைக்கு பிறகு கேட்குறாங்க, நாங்கள் வச்சதை நீங்கள் எங்களுக்கு திருப்பி தாங்கன்னு கேட்குறாங்க. அலஹும் அம் யம்னஊஹா கேட்குறாங்க. அந்த வச்ச வீட்டுக்காரர்களுக்கு அதை கொடுக்காம தடுக்கலாமா? அடுத்தவங்களோட அமானியத்தை அவங்க வச்சுட்டிக்கலாமான்னு கேட்குறாங்க. காலலா, ஏன் அது எப்படி வச்சுட்டீங்க, அமானிதமாச்சே, அடுத்தவங்களோட பொருளாச்சே. அப்போ ஃபகாலத் ஃபஹ்தசிப் இப்னக், அப்போ அந்த நேரத்தில் உம்மு சுலைம் சொல்கிறாங்க, உங்களோட மகன் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. கால ஃபகதிப், அவருக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துட்டு, சும்மா கால் தரக்தனி ஹத்தா தலத்தஹ்து சும்மா அக்பர்த்தனி, நான் வந்து சாப்பிட்டுட்டு என்னுடைய இல்லற தேவையெல்லாம் முடிஞ்சு இவ்வளோ விஷயமும் செஞ்சதுக்கு பிறகு தானே இந்த விஷயத்தை நீ சொல்லணும் அப்படின்றாங்க. உம்மு சுலைம் என்ன நினைக்கிறாங்க, கணவன் வெளியில் வந்திருக்கிறாரு, அவருக்குரிய கடமைகளை நம்ம ஒழுங்காக செஞ்சு அவரை முதலாவது ரிலாக்ஸ் பண்ணி அவர் என்னென்ன தேவையோடு வந்திருப்பாரோ அந்த தேவைகளெல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸாக இந்த மெசேஜை சொல்லுவோமே. என்னத்துக்கு அவசரம் வந்து வாசலை வச்சு நீங்களாம் ஒரு பாப்பாக்காரனா, நீங்கள் எத்தனை நாள் நான் அப்படின்னு சும்மா அந்த மாப்பிள்ளையை குறை சொல்கிற போக்குலேயே நிறைய பெண்களிப்பாங்க. அவர் வெளியில் போயிட்டு ஏதோ தேவைக்கு போனார், வந்தார். ஆனால் இவங்க வந்த உடனே அதை சொன்னால் அவர் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பிரச்சனை, அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காகத்தான் அவர் எல்லா தேவையை முடிச்சு போட்டு முஸ்லீம் சொல்கிறாங்க. இது ஒரு பெண்ணுடைய ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு பொறுமை, நல்ல ஒரு நிர்வாகம். அவவும் தாய் தானே, எவ்வளோ கவலைக்கு வந்தோடனே மாப்பிள்ளை கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் அழுது தொலைக்க மாட்டாங்களே, அப்படி செய்யலை. ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்போ வந்த உடனே அவள் இப்படி சொன்னோடனே அபூ தல்ஹாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய், உங்களுக்கு தெரியுமா உம்மு சுலைம் என்ன பண்ணினாங்கன்னு? அப்போ ரசூலா கேட்குறாங்க, விஷயத்தையெல்லாம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா ஃபீ லைலத்திக்குமா, அல்லாஹ் இந்த இரவிலே உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இரவில்? அந்த தாமதத்திலையும் ஈடுபட்டாங்களே அந்த நைட்டே, அந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு பயணத்தில் இருக்கும்போது இந்த அபூ தல்ஹாவும் உம்மு சுலைம் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. போயிட்டு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்பி வார நேரத்தில் உம்மு சுலைம் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து புள்ளையை சுமந்திருந்தாங்க, வயிற்றில் கர்ப்பமாக இருந்தாங்க. அப்போ குழந்தை உண்டாகி இருந்தார்கள். அந்த உம்மு சுலைமுக்கு மதீனாவை நெருங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை நெருங்கினா உடனே மதீனாவுக்குள்ளே வரமாட்டாங்க, குடும்பத்தாருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, நான் அப்படி வரப்போகிறேன். மெசேஜ் அனுப்பிக்க பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போவாங்க. இரவாக இருந்தால் இரவு தங்கி தான் போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவிலே ஒரு இடத்துல தங்கியிருக்கிற நேரத்தில் இந்த உம்மு சுலைமுக்கு வந்து அதாவது குழந்தை பேருக்கான அந்த வலி ஏற்பட்டு விட்டது, அந்த நோவு ஏற்பட்டு விட்டது. உடனே ஃபஹ்தஸப அலைஹா அபூ தல்ஹா, அபூ தல்ஹா என்ன செஞ்சிட்டார், உம்மு சுலைமை கவனித்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் வந்தலக்க ரசூலுல்லாஹ் கால யகூல், அபூ தல்ஹா சொன்னாங்க, யா அல்லாஹ் உனக்கு நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ் எங்கே போனாலும் நான் அவரோட கூட போவேன், அவங்க திரும்பி வரும்போது நான் கூட, இதான் எனக்கு விருப்பம்னு எனக்கு உனக்கு யா அல்லாஹ் உனக்கு தெரியும், நான் வந்து தடுக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த 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 நோவை அந்த இதை வலியை குறைச்சிட்டான். உம்மு சுலைம் சொன்னாங்க, அபூ தல்ஹாவே எனக்கு இப்போ நோவு இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து அபூ தல்ஹாவும் அதே மாதிரி உம்மு சுலைம் எல்லாம் போகிறாங்க. அப்போ வீட்டுக்கு போன உடனே ஒரு குழந்தை பெறுறாங்க, அதாவது குழந்தை உண்டாகுறாங்க. அப்போ குழந்தை உண்டாவின உடனே என்ன செய்கிறாங்க, அனஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதாவது நான் பால் கொடுக்க வரைக்கும் அந்த குழந்தைக்கு யாரும் பால் கொடுக்க வேண்டாம், நேராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போங்க. ஏன்னா அந்த சம்பவத்தோட ரசூலுல்லாஹ் சம்மந்தப்படுறாங்க. அந்த இரவுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சம்மந்தப்படக்கூடிய ஒரு சம்பவமாக ஏற்கனவே இதை பற்றி பேசிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய் என்ன செய்கிறாங்க, உம்மு சுலைம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அபூ தல்ஹாவும் சொன்னார் என்று வேற அறிவிப்பில் வருது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போன உடனே ஏற்கனவே நான் சம்பவத்தை சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈச்சம்பழத்தை எடுத்து நல்ல வாயில் வச்சு நல்லா மெல்லிசாக அதை மென்று அந்த எச்சிலோடு சேர்த்து அந்த குழந்தையினுடைய வாயினுடைய மேற்பகுதியிலையும் அந்த வாய்ப்பகுதியிலையும் வச்சு விட்டாங்க. அந்த குழந்தை என்ன செய்யும், சாப்பிடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த எச்சில் பட்ட அந்த ஈச்சம்பழங்கள் தான் அந்த குழந்தைக்கு முதலாக அதோட வயிற்றில் போயிருக்கிறது.
அப்போ இந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாவே பேர் வைக்கிறாங்க. அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பேர். அப்துல்லா என்று பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த அப்துல்லா பிற்காலத்தில் அவருக்கு அல்லாஹ் 9 குழந்தையை கொடுத்தான். 9 குழந்தைகளும் குர்ஆனை மனனமிட்ட காரிகளாக இருந்தார்கள் என்று இந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க. அது புகாரில் வரக்கூடிய ரிவாயத். இவ்வளவுதான் ஹதீஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஹதீஸில் சுருக்க வழங்கிக்கும். எனது அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிது. குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில், அதாவது அபு உமைர் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய 5 வயசு காலப்பகுதி, சரிதானே? நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூ தல்ஹா ஒரு பயணமாக அல்லது ஒரு வியாபாரத்துக்கு வெளியே போகிறாங்க. பேத்து வந்து முதலாக விசாரிக்கிறாங்க புள்ளை அப்படின்ட்டு. அப்போ உம்மு சுலைம் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பை விட அமைதியாக இருக்கிறது. அந்த இரவு அவங்களுக்குரிய சாப்பாடு அதே மாதிரி இல்லறத்துல எல்லாம் ஈடுபட்டு அதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்தை சொல்லும்போது அவர் ஆத்திரப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இரவில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்ன உடனே அதுக்கு பிறகு கொஞ்சம் நாளைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஈச்சம்பழங்களை கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்துல்லா என்று பெயர் வச்சாங்க. இந்த அப்துல்லாவுக்கு பிற்காலத்தில் 9 குழந்தைகள் கிடைச்சாங்க. இந்த 9 குழந்தைகளும் குர்ஆனை ஓதிய காரிகளாக இருந்தார்கள் அப்படின்றத நாங்கள் இந்த ஹதீஸின் சுருக்கத்தை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் முதல் விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் என்பவர் முக்கியமான இந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமானவர். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையும் இவர் இஸ்லாமிய வரலாற்றில் சுமார் 95 வருஷம் பஸ்ராவில், கடைசியாக பஸ்ராவில் இருந்தாங்க. 95 வருஷங்கள் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். அதாவது ஹதீஸ் கலையில், அதாவது ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் தொடரில் மிக அதிகமாக ஹதீஸ் அறிவித்தவர்களில் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. 2286, கிட்டத்தட்ட 3000 ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள் முதலாவது யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ் அறிவிச்சாங்க. ரெண்டாவது யார்? அப்துல்லா இப்னு உமர் 2630 அறிவிச்சாங்க. மூன்றாவது யார்? அனஸ் இப்னு மாலிக் 2286 ஹதீஸ் அறிவிச்சாங்க. நாலாவது யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ், அதே மாதிரி ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபு சயீத் அல் குத்ரி, இப்படி அந்த 1 2 3 போகும். அப்போ இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு சொன்னார்? ரசூலுல்லாஹோட வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹுடைய ஹாதிமாக இருந்தார்கள். ஹாதிமாக என்னது? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வார நேரத்தில் இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 10 வயசு. அப்போ உம்மு சுலைம் தாயார் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குழந்தை அனஸை அபூ தல்ஹா திருமணம் முடிச்சாலும் இந்த குழந்தைய ரசூலுல்லாஹுக்கு ஹாதிமாக என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் கொண்டு ஒப்படைச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குழந்தைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் பரக்கத்து செய்யுமாறு துஆ செய்தார்கள். இவருக்கு இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 120 லட்சம் பிள்ளைகள், அதாவது அவங்களோட வழிவந்த அந்த பேர பிள்ளைகள் அப்படின்ற 120 லட்சம் குழந்தைகள் எழுதிக்கிறாங்க அவங்களோட சந்ததிகளில். அப்போ அவங்க மூத்தாகிற நேரத்தில் அவங்களும் அதாவது கிட்டத்தட்ட 95 வயசில் மூத்தா போகிறாங்க. அப்போ இந்த சஹாபியை பொறுத்தவரையும் அனஸ் ரலியல்லாஹு அவங்க யாருன்னு கேட்டால், இவங்க உம்மு சுலைம் என்ற, நான் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுடைய மனைவின்னு சொன்னேன், உம்மு சுலைமுடைய மகன் தான். இந்த உம்மு சுலைம் என்பவர்கள் அனஸ் இப்னு நதர் என்பவரை திருமணம் முடிச்சிருந்தாங்க ஏற்கனவே. அவங்க திருமணம் முடித்து வாழ்ந்து கிடைக்கிற நேரத்தில் இந்த இஸ்லாத்தினுடைய செய்தி மதீனாவுக்கு வருது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்த புறவல்ல, ஹிஜ்ரத் வாரத்து, அதாவது அகபான்ற ஒரு உடன்படிக்கை நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவத்தில் 12ஆவது வருஷம் அந்த உடன்படிக்கைக்கு அபூ தல்ஹா போறாருன்னு சொன்னால் உம்மு சுலைமுடைய திருமணத்துக்கு போகிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த உடன்படிக்கைக்கெல்லாம் முன்பு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தை மாலிக் இப்னு நதர் என்பவர் அதாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்தால் இந்த மாலிக் இப்னு நதர் இருக்கிறாரு, இவருக்கு சரியான கோவம். சபௌத்தின்னு கேட்குறாரு, என்ன மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டேன், உள்ளே பழுதாக்கி போடாது அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அவங்க லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தாய் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்போ நபி வரல, ஹிஜ்ரத்துக்கு முதல்ல அக்கபா உடன்படிக்கைக்கெல்லாம் முதல்ல இந்த சம்பவம் நடக்குது. அப்போ இந்த மாலிக் இப்னு நதர் என்பவர் இந்த கோவத்தில் என்ன செய்கிறார், ஷாம் பிரதேசத்துக்கு பிரயாணம் போகிறார். அவர் அங்கேருந்து வரையில் அங்கே எதிரிகளால் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு தான் அபூ தல்ஹா வராங்க. அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் கேட்குறாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவில் வாழலை. அப்போ பார்த்துக்கோங்க, ரகசியமான ஒரு பிரச்சாரம் நடந்தது மதீனாவுக்குள்ள ஃபெஸ்ட்டில். அந்த காலப்பகுதியிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம்ன்றது வெறும் உம்மு சுலைம் மட்டுமல்ல, அவங்களோட குடும்ப வரலாறு மிகவும் ஒரு தியாக வரலாறு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் படிப்பிச்சேன், அதாவது ஹராம் இப்னு மில்ஹான் என்று சொல்லி, அவர் உம்மு சுலைமுடைய சகோதரர். அதே மாதிரி உம்மு ஹராம் பின்த் மில்ஹான், விளங்குதா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா அவரும் அந்த உம்மு சுலைம்ன்ற வழியால் அந்த குடும்பத்தை ஒரு பெரிய தியாக குடும்பம் இவங்க, சும்மா உள்ள வாழ்க்கையில். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைமுடைய தாயார். அனஸ் ரலியல்லாஹுவோட வாப்பா யார்? மாலிக் இப்னு நதர் என்பவர். இவங்க உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த கோவத்தில் தான் என்ன செய்து அவங்க ஷாமுக்கு போகிறாங்க. ஷாமுக்கு போய் அங்கேயே என்ன செய்ய எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள், அது மூத்தாகினார்கள் என்ற செய்தி வரலாற்றில் 2 மாதிரி வருது.
அதுக்கு பிறகு தான் அபூ தல்ஹா வராங்க. வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்ககிட்ட அந்த உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்காக திருமண பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உம்மு சுலைம் சொல்கிறாங்க, அபூ தல்ஹா உங்களை மாதிரி ஒரு ஆள் திருமணம் கேட்டால் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்ல ஒரு மனுஷன். ஆனாலும் நீங்கள் காஃபிராக இருக்கும்போது நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் உங்களை திருமணம் முடிக்கிறது கூடாது. அப்படியா இருந்தால் நீங்கள் திருமணம் முடிக்க இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வருவது தான் நீங்கள் எனக்கு தர மகராக. மகர் என்பது அந்த காலத்தில் பெரும் பெரும் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அரபு நாட்டில் இன்றைக்கு தான் மகர் கொடுக்குறன்றது அந்த இப்போ நாம தானே இன்றைக்கி கைக்கூலி சீதனம் வாங்குகிறோம், ஒரு கோலத்தனமான வேலை, ஆம்பளை போய் பொம்பளைட்டு சீதனம் வாங்குறது. ஆனால் அன்னைக்கு மகர் கொடை பெண்களுக்காக கொடுக்கப்படும். அந்த மகராக நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் அதே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாங்க முஸ்லீம். அப்போது அபூ தல்ஹா இஸ்லாத்துக்கு வராங்க. வாரது மட்டுமல்ல, அக்கபா 2வது அக்கபா உடன்படிக்கையில் அபூ தல்ஹாவும் கலந்து கொள்கிறாங்க. அவன் பார்த்துக்கொள்ளணும், அபூ தல்ஹா சாதாரணமான வெறுமனை கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணுக்காக வந்தாருன்னு விளங்கிடப்படாது. அவர் இஸ்லாத்தை உயிரை விட நேசித்தார். உஹுது போர்க்களத்தில் ரசூலுல்லாவை காப்பாற்றுறதா தன்னுடைய மார்பை கொடுத்தார். எனக்கு படட்டும் யாரும் சொல்லலாம், நீங்கள் எனக்கு பின்னால் போங்கன்னு சொல்லி அவர் அந்த எதிரிகளுக்கு 20 பேரை உஹுது போர்க்களத்தில் கொன்ற ஒரு முக்கியமான ஒரு தியாகி தான் இந்த அபூ தல்ஹா. உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்தில் 95, அதாவது என்ன சொல்கிறது, அவர் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு கிட்ட வாழ்ந்தார். ஹிஜ்ரி 34 வரைக்கும் வாழ்ந்தார். கடல் யுத்தம் நடக்கும்போது இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் வேணாம், நீங்கள் ரொம்ப வயசாகிட்டு உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய யுத்தங்களில் பங்கோட்டிங்க, இல்லை நான் வரத்தான் போகிறேன்னு பிடிவாதம் பிடிச்சி அவங்களோட போய் அந்த பயணத்தில் மூத்தா போனார் என்றும் வரலாற்றில் எழுதி வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் அலம் அவ்வளோ முக்கியமான ஒரு நபித்தோழர் வளர்ந்தா. ரசூலுல்லாவோடு எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்டார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நடந்த சஹாபாக்கள், அதாவது இந்த குலஃபாவுர் ராஷிதீன் காலத்தில் நடந்த யுத்தங்கள், காதிசியாவில் கலந்துக்கிட்டார். அதே மாதிரி எல்லா யுத்தத்திலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் அபூ தல்ஹா. இந்த அபூ தல்ஹாவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறாங்க. அப்போ முதலாவது அந்த மாலிக் இப்னு நதர் என்பவரோட 2 குழந்தை இருக்கிறாங்க, பரா இப்னு மாலிக், அதே மாதிரி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுமா. அதாவது இந்த 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த அபூ தல்ஹாவுடாக 2 குழந்தை கிடைக்கும். இந்த மூத்தா போன ஒரு குழந்தை உட்பட அதுக்கு பிறகு கிடைச்ச அப்துல்லா. முதல் குழந்தை மூத்தா போச்சு, 2வது யாரு அப்துல்லா. 2 குழந்தை அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்று எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 வருஷம் பணி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாவுடைய குணங்களை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ஆள் இல்லை, அவர் நல்ல ஒரு மனுஷன், அவர் மாதிரி அவருடைய நறுமணம் அவ்வளோ நறுமணமாக இருக்கும். ஒரு நாள் கூட ஒரு வேலையை நான் செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க, ஒரு வேலையை நான் தவற செஞ்சேன் ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவோட நெருக்கமாக 10 வருஷங்கள் இருந்தார்கள். ஊது போர்க்களத்தில் ரசூலுல்லாவோட இருந்தாங்க, ஹிதுமத் செய்தாங்க. பதிலில் ரசூலுல்லாவோட இருந்தாங்க, ஹிதுமத் செய்தாங்க. பெரும்பாலான எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள். விளங்குதா சொல்லுது, அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்துக்கிட்டாங்க, அதே மாதிரி ஹைபரில் கலந்துக்கிட்டாங்க, ஃபத்ஹ் மக்காவில் கலந்துக்கிட்டாங்க, ஹுனைனில் கலந்துக்கிட்டாங்க, தாயிஃப் யுத்தத்தில் கலந்துக்கிட்டாங்க. விளங்குதா, இந்த மாதிரி ஹஜ்ஜத்துல் வதாவில் கலந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக துஆ செய்திருக்கிறார், முக்கியமான ஒரு நபித்தோழர். அப்போ இது முக்கியமாக நாங்கள் பார்க்கணும். இவருடைய அறிவிப்புகளில் வந்து, அதாவது புகாரி முஸ்லிமில் இவருடைய அறிவிப்புகள் நிறைய இருக்குது. இமாம் புகாரி மட்டும் அனஸ் அவங்களை தனித்து அறிவித்த ஹதீஸுகள் 80 ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி முஸ்லீமில் 90 ஹதீஸ் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 280 சொச்சம் ஹதீஸுகளை புகாரி முஸ்லீம்லேயே நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்க, 2 பேரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸுகள் நீங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு நபித்தோழர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் பின் மாலிக்கை பற்றி நாங்கள் ஃபுல்லாக என்ன செய்வோம், ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம படிப்போம். இது ஹதீஸினுடைய விரிவுரையில் நான் நிறைய இதை பற்றி சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் அடுத்தது பார்க்கலாம் வந்து அபூ தல்ஹா. இந்த அபூ தல்ஹா யார், நான் ஏற்கனவே அவரை பற்றி பெரும்பாலும் சொல்லிட்டேன். உம்மு சுலைமை திருமணம் முடித்தாங்க. எப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வாரத்துக்கு அக்கபா உடன்படிக்கை 2வது அக்கபாவுக்கு முதல்ல முடிச்சிட்டாங்க. விளங்கா சொல்ல, அதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய பேர் வந்து ஸைத் இப்னு சஹில்மான். அபூ தல்ஹா என்று ஹதீஸ்களில் நிறைய இருந்தாலும் இவருடைய உண்மையான அபூ தல்ஹா என்பது அவருடைய குனியா. அவருடைய உண்மையான பேர் என்ன, ஸைத் இப்னு சஹில் பின் அஸ்வத் பின் ஹராம். இவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இவர் முக்கியமான ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்குன்னு சொன்னால் உஹது போர்க்களத்தில் சஹீஹ் முஸ்லிமில் தமிழ் இலக்கத்தில் நீங்கள் பார்க்குறாங்க 3699 ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். உஹது போர்க்களத்தில் எல்லாரும் பின்வாங்கின நேரத்தில் சில நபித்தோழர்கள் தான் நபியை பாதுகாத்தாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் யார், அபூ தல்ஹா. அபூ தல்ஹா வந்து நல்ல அம்பு வீசக்கூடியவராக இருந்தார். அன்றைய தினத்தில் மட்டும் ஒரு 2 வில்லை உடைச்சிட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராக தாண்டி போகும்போது அவருக்கு அதாவது அம்பு வில்லை கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிக்கு முன்னால் நின்று நபிக்கு ஒரு கேடயமாக நின்றார்கள். கேடயமாக தன்னுடைய அந்த கேடயத்தால் ரசூலுல்லாஹை மறைத்து கொண்டு அவர்கள் அம்பு எய்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். மிக வீரமாக ரசூலுல்லாஹுடைய உயிரை, அதாவது எதிரிகள்கிட்ட மீது பாதுகாப்பதற்காக தன்னை பணைய வைத்த ஒரு நபித்தோழர். அவங்க சொர்க்கத்துக்கு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நிறைய துஆ செஞ்சாங்க, நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு சம்பவம் மிகுது அபூ தல்ஹா. நான் அபூ தல்ஹா ஃபுல்லாக வரலாறு சொல்ல
எனக்கு கஷ்டம். இல்லாட்டா இதில் கொஞ்சம் தான் பேசலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்று புகாரில் நீங்கள் 1461 இலக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்ஆன் வசனம் இறங்கிச்சுது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை செலவழிக்காத வரைக்கும் நன்மையை பெற முடியாது என்ற இந்த ஹதீஸை சொன்ன நேரத்தில் அபூ தல்ஹா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிக்கிறான், எனக்கு விருப்பமானது வந்து எனக்கு பைருஹா என்ற ஒரு தோட்டம் பள்ளிவாசலுக்கு முன்னாலே இது, அதுதான் எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம். நான் அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து அதனுடைய நன்மையை அதுக்கு எனக்கு பின்னால் ஒரு நிலையான ஒரு தர்மமாக நான் ஆக்க விரும்புகிறேன். அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹின் நாங்கள் சந்தோஷத்தோட, அது தாலிக்க மாலும் ராபிஹும் நாங்கள் ஒரு வியாபாரம் நல்ல ஒரு லாபத்துக்குரிய ஒன்று. ஏன் பைத்தியமா நீ கொடுக்குறான்னு சொல்லலை, அவ்வளோ பெருமதியான தோட்டத்தை அவர் கொடுக்க வர நேரத்தில் சொல்லுங்க, தாராளமாக கொடு, உனக்கு வியாபாரம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், அது உனக்கு வெற்றி தரக்கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீ செய்கிறாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உன்னை குடும்பத்துக்கு என்ன செய், அதை பங்கிட்டு கொடு என்று சொன்னாங்கன்றதை பார்க்கணும். அப்போ இது முக்கியமான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு சுருக்கம். இதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். உம்மு சுலைம் அனஸ் பின் மாலிக்குடைய தாயார்ன்றது தெரியும், அபூ தல்ஹாவுடைய இரண்டாவது மனைவின்றது தெரியும். அவங்க ஏற்கனவே மாலிக் இப்னு நதுல திருமணம் முடித்தாங்க. 2 குழந்தை இருக்கிற நிலையில் இஸ்லாத்தை ஏற்ற உடனே அந்த தன் கணவர் கோவிச்சுக்கிட்டு என்ன செஞ்சார், அவர் ஷாமுக்கு போனார், மௌத்தா போனார், அதெல்லாம் படித்தோம். அதே மாதிரி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்கள பொறுத்தவரையும் அவங்களோட உண்மையான பேர் என்னன்றதுல பலவிதமான கருத்து முரண்பாடு இருக்குது. அவங்களுக்கு அந்த ருமைசா பின்த் மில்ஹான்னு சொல்லுவாங்க, உம்மு சுலைமுக்கு ருமைசா பின்த் மில்ஹான்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவங்களோட பேர் சஹ்லாவா அல்லது ருமைலாவா அல்லது ரமீசாவா அல்லது முலைக்காவா அல்லது ரம்லாவா அல்லது உனைஃபாவா அல்லது உனைசாவா அல்லது உசைனாவா, இப்படி அவங்களோட பேர் என்னன்றதுல வரலாற்று அறிஞர்களுக்கு மத்தியில் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் அவங்களுடைய அதாவது ஹமீசா என்ற பெயர் வந்து அவங்களுக்கா இல்லாட்டி அவங்களோட சகோதரிக்கா என்றதில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இதில் கருத்து முரண்பாடு இருக்குது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சுலைமுக்கு வச்ச பேரா இல்லாட்டி அவங்களோட சகோதரி உம்மு ஹராம் பின்த் மில்ஹானுக்கு வச்ச பேரான்னு சொல்லி. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இஸ்லாத்துக்கு முதல்ல மாலிக் இப்னு நதுர் என்ற ஒருவரை திருமணம் முடிச்சார்னு பார்ப்போம். அவங்க அனஸ் ரலியல்லாஹு அவங்கள ஈண்டெடுத்தார்கள். அதுக்கப்புறம் அவர் அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதுக்கு பிறகு இந்த அபூ தல்ஹாவை திருமணம் முடிக்கிறாங்க. அவர் திருமணம் கேட்கும்போது என்ன நடந்தது என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அதையே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த அபூ தல்ஹாவை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த அபூ தல்ஹாவுக்கு கிடைச்ச குழந்தை தான் இந்த இது அபு உமைர் என்று சொல்லக்கூடிய குழந்தை. அந்த குழந்தை தான் 5 வயசில் என்ன செய்யுது, மௌத்தாகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த உம்மு சுலைமை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சிறப்புகள் சொல்கிறேன்னா அது 2 மணித்தியாலும் சொல்கிறதுக்கு செய்திகள் இருக்குது. உண்மையிலே இந்த விரிவுரையில், அதாவது இந்த ஹதீஸினுடைய ஷரஹில் இது அவ்வளோ நீளமாக சொல்ல இயலாது. அதுக்காக உம்மு சுலைமை பற்றி சொல்லாமே போக இயலாது. ஏன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு இதை சொல்லிட்டு இந்த ஹதீஸினுடைய விரிவுரையை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த பாகத்தில் செய்வோம். சுருக்கமாக உம்மு சுலைமை பற்றி நாங்கள் ஒரு சில விஷயங்களை அவங்களோட சிறப்புகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அவங்க வந்து இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவங்க. அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வர முடியல, முதல்ல முஸ்அப் பின் உமைரை பிடிச்சி அனுப்பினாங்களே, அந்த காலத்திலேயே இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டவனே அவங்க கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் யார் மாலிக் இப்னு நதுர் வந்து கோவப்படுறாரு. அப்போ இவங்க வந்து அதுக்கு பிறகுதான் அபூ தல்ஹாவை திருமணம் முடிக்கிறாங்க. இது ஒன்று, இது அவங்களோட மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த அமர்வில் நாம் ஏனைய பகுதிகளை நாம் விளங்குவோம். அல்லாஹு தாலா கேட்ட விஷயங்களை நாம் சிந்தித்து இதிலிருந்து படிப்பினை பெறக்கும். ஏன்னா இதில் நான் ஹதீஸில் ஷரஹ் பண்ணலை, நான் இந்த ஹதீஸுடைய ஆரம்ப வரலாறுகள் சிலதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பாகத்தில் இதை தொடர, அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு சிறப்பை சொல்லிவிட்டு இந்த ஹதீஸில் வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மார்க்க விளக்கத்தை தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். அதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.